ஹர ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கக்கூடிய அம்மையார்கள் உலகம்மாள் அம்மையார், செண்பகவல்லி அம்மையார், வளர்மதி அம்மையார், கஸ்தூரி அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3வது பாடல் திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். அண்டப்பகுதியின் என்று ஆரம்பிப்பதனால் அதை வைத்தே தலைப்பு. தில்லையில் அருளி செய்தது சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது. சிவபெருமானினுடைய நுண்மையிலும் நுண்மையான தன்மை, அவருடைய அதே நேரத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்த வியாபகத்தன்மை, இதையெல்லாம் வியந்து வியந்து பாடியதுதான் இந்த பாடல். அதில் நாம் சென்ற சிந்தனையில் 125வது வரி வரைக்கும் சிந்தித்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும், திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும், முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு பொழித்தும், முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு பொழித்தும், ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து, ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து, உற்றவர் வருந்த உரைபவர்க்கு ஒளித்தும், உற்றவர் வருந்த உரைபவர்க்கு ஒளித்தும், மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒளித்தும், மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒளித்தும். சென்ற சிந்தனையில் இறைவன் மரகத குவியலாக மாமணிகளினுடைய மிகுதி, அதுவும் குவியல் மாணிக்கமாக மின்னொளி கொண்டு பொன்னொழியாக அவன் திகழ்கின்றான். இந்த மரகதமும் அந்த மாமணி அதில் உள்ள அந்த சிவந்த நிறமும் சேர்ந்து ஒரு கிருஷ்ண பிங்கள நிறமாக அவன் இருக்கின்றான் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும். இத திசைமுகன் அப்படின்னா பிரம்மதேவன் அப்படின்னு அர்த்தம். 4 திசைகளுக்கும் 4 முகத்தை உடையவன் அந்த பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன்
அவன் சென்று இறைவனை தேடுகின்றான். இங்க பிரம்மதேவன் சொல்லும் பொழுது மகாவிஷ்ணுவும் வந்துருவார். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் போட்டியில ஒருத்தரை சொன்னா இன்னொருத்தரை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒருத்தர் மட்டும் போட்டிக்கு போகல. 2 பேரும் தான் போறாங்க. அதனால ஒருத்தரை சொன்னா இன்னொருத்தர் அதற்குள் அடக்கம்னு அர்த்தம். அப்ப இங்க திசைமுகன்னுட்டு நாம சொல்ல போகும் பொழுது திருமால் பிரம்மன் தான் அதற்கு பொருள் எடுக்கணும். என்ன? ஒன்றை வைத்து இன்னொன்றை உய்த்து அறிந்து கொள்ளுதல் அப்படின்னுட்டு. என்ன? ஏன்னா திசைமுகன் மட்டும் போய் தேடல. 2 பேருக்குள்ள திருமாலுக்கும் பிரம்மனுக்குள்ளயும் போட்டியில 2 பேரும் தான் போட்டியிட்டு கொண்டு ஒருவர் அன்னப்பறவையாகவும் இன்னொருவர் பன்றியாகவும் போறாங்க. அதனால இங்க திசைமுகன்கிறதுக்குள்ள திருமாலும் அதில் வந்து விடுவார். அப்படி அந்த திசைமுகனும் திருமாலும் திசைமுகன் அன்னப்பறவையாகவும் திருமால் பன்றியாகவும் சென்று சிவபெருமானை தேடுகின்றார்கள். அவர்களாலும் காண முடியாது அவன் தன்னை ஒளித்து கொண்டு விட்டான். முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். இதுல இந்த திசைமுகன்கிறதுக்கு 2 விதமாக பொருள் சொல்லப்படுது. நாம அதை பார்க்கும்போது விரிவாசம். முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். அதாவது முறைப்படி ஒற்றினா மனத்தை பொருத்தி அப்படின்னு அதற்கு பொருள். ஒற்றி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மனத்தை பொருத்தி இறைவனை காண வேண்டும் என்று முயலுகின்றார்கள். அப்படி முயன்றவர்களுக்கும் இறைவன் காண முடியாதவனாக அவன் ஒளிந்து இருக்கின்றான். ஏன்னா அவங்க முயற்சியால செய்யறாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு தான் சொல்லப்படுது. என்ன, என்னுடைய முயற்சியினால உன்னை கண்டேன்னு யாராலும் சொல்ல முடியாது. இறைவனுடைய திருவருள் இருந்தா தான் அவனை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா ஒளிந்து தான் அவன் இருப்பான். அப்படி முறை என்ன முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறைகளில் மனதை பொருத்தி இறைவனை காணுவதற்கு முயலுகின்றார்கள். இதுல சரியை கிரியை அந்த 2மே வந்துடும். என்ன, அவர்களாலும் காண முடியாதவாறு அவன் ஒளிந்து இருக்கின்றான். சரியை கிரியைங்கிறதுக்கு இந்த 2ஐயும் சொல்லப்படுகிறது. அடுத்து ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து. ஒற்றுமை அப்படின்னா மனதை ஒற்றுமையாக ஒருநிலைப்படுத்தி வைத்து யோக நெறி. ஏன்னா அது முதல் இது சரியை கிரியை அப்படின்னு வச்சோம்னா இது யோகம் அப்படின்னு வச்சுக்கிடணும். அப்படி அந்த யோக நெறியில் தியான சமாதியில் நிற்பவர்கள் அதான் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்தை உடையவர்கள், இறைவனை நோக்கக்கூடிய உள்ளத்தை உடையவர்கள். அவர்களுக்கும் ஒளித்தும். அந்த ஒளித்தும்ங்கிறது மேல வரணும். ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து ஒளித்தும். அவர்களாலும் காண முடியாதவாறு அவன் இருக்கின்றான். உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒளித்தும். உரைப்பவர்க்கு ஒளித்தும். இப்போ ஒருவர் இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னுட்டு அவரு முயற்சி செய்து சாமியாரா இருக்கிறார். அவருடைய சுற்றத்தார்கள் இப்படி இவர் இல்லற தர்மத்துல ஈடுபடாம இவர் இப்படி துறவியா இருக்கிறாரு அப்படின்னுட்டு சுற்றத்தார்கள்லாம் வருந்துகின்றார்கள். வருந்தி அவரை கொஞ்சம் வற்புறுத்தவும் செய்தாங்க. நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இல்லறத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு வற்புறுத்துறாங்க. ஆனா இவரு அந்த அந்த உயிரானது அந்த அடியாரானவர் இறைவனை எப்படியும் நாம் பார்க்க வேண்டும்னுட்டு தன்னுடைய கொள்கையில் உரைப்போடு அந்த இல்லற தர்மத்தை எல்லாம் விட்டு அவர் நின்று கொண்டு இறைவனை தேடிக்கொண்டு இருக்கின்றார். அவர்களுக்கும் இறைவன் தன்னை காட்டாது ஒளித்து நிற்கின்றான். உற்றவர் அப்படின்னா உறவினர்கள். அவர்கள் வருந்துமாறு உரைப்போடு
தான் கொண்ட கொள்கையில் உரைப்போடு இருக்கக்கூடிய, வலிமையோடு இருக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு உள்ளத்திலும் அவன் தன்னை காட்டாது ஒளிந்து இருக்கின்றான். மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒளித்தும். வேதங்களை நன்கு ஆய்வு செய்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நுணுகி பார்த்து, நுணுகி பார்த்து, அந்த வேதத்தில் சொன்னதையெல்லாம் நன்கு உள்வாங்கிக் கொண்டு இறைவனை நினைக்கின்றார்கள். அப்படி வருந்தி இறைவனை நோக்கக்கூடியவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாமல் ஒழித்துக் கொள்கின்றான். ஏன்னா அந்த வேதம் இதெல்லாம் மாயா காரியம்தான் அந்த இது என்று இப்படி இறைவன் தன்னை ஒழித்து கொண்டே அவன் வருகின்றான். அன்பு இருந்தா மட்டும்தான் அவன் இறைவனால ஒழிக்க முடியாது. எல்லாத்துலேயும் அன்பு இருக்கணும். அன்பு இல்லைன்னா அவனை பார்ப்பது என்பது கடினம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். திசை முகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும். அதாவது நான் முதல்ல சொன்னேன், திசைமுகன் அப்படின்னா பிரம்மதேவன். இதுல இத இன்னொரு விதமா என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, திசை முகம் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் அப்படின்னுட்டு அது இருக்கும். அந்த திசை முகம் என்கின்ற வார்த்தையானது இலக்கணத்தில் போலியாக திசைமுகன் என்று வந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ மனமே அப்படின்னுட்டு உள்ள வார்த்தை மனநே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுக்கு இலக்கண போலின்னு அர்த்தம். அதை கடைப்போலிம்பாங்க. அத மாதிரி இந்த திசைமுகம் அப்படிங்கிறது கடைப்போலியாக திசைமுகன் அப்படின்னுட்டு வந்திருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த திசைமுகம்னா அந்த 4 திசைகள், மேல் திசை கீழ் திசை, அந்த கீழ்முகம் மேல்முகம் அப்படின்னுட்டு எடுக்கும்போது அந்த கீழ்முகமாக பன்றி உருவமாக இதை 2 முகமாக சொல்றாங்க. திசை முகம்னு எடுக்கும் பொழுது கீழ்முகம் ஒன்று மேல்முகம் ஒன்று அப்படின்னுட்டு. அப்ப கீழ்முகமாக பன்றி உருவமாக திருமால் சென்று தேடினார் அப்படின்னுட்டு ஒரு விளக்கம். மேல்முகமாக பிரம்மதேவன் அன்னப்பறவையாக சென்று தேடினான் அப்படின்னுட்டு இந்த முகன்கிறதுக்கு முகம்னுட்டு ஒரு அர்த்தம் கொடுத்து எழுதியிருக்கிறாங்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனாலும் ஒரு சின்ன நயம் அதுல. அடுத்து இப்போ இத முகம்னு சிந்திச்சிட்டோம். அடுத்து இத முகன், திசைமுகன் அப்படின்னுட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த திசைமுகன் அப்படின்னா பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனும் திருமாலும் சென்று அவர்கள் இறைவனை தேடுகின்றார்கள். அவர்களுக்குள்ள சண்டையில இறைவன் என்னை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அப்படி அவர்கள் தேடுகின்றார்கள். அவர்களால் காண முடியவில்லை. அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்து கொண்டு அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. இத நிறைய திருமுறைகள்ல அந்த திசைமுகன் சென்று தேடியதாக நிறைய பாடல்கள்ல சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமான் பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா எப்படியும் 11 பாட்டுல ஒரு பாட்டுல இந்த திருமால் பிரம்மன் தேடியதை சொல்லிடுவாங்க அவங்க. திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது அதாவது 8வது பாட்டுல ராவணனை பத்தி ஞானசம்பந்தர் சொல்றாங்க. 9வது பாட்டுல திருமால் பிரம்மனை பத்தி சொல்லுவாங்க ஞானசம்பந்த பெருமான். 10வது பாட்டுல புத்தர் சமணர்களை பத்தி சொல்லுவாங்க. திருவேட்களம் தலத்துல ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
திருவொளி காணிய பேதுருகின்ற திசைமுகனும் திசை மேலழந்த கருவறை ஏந்திய மாலும் கைதொழ நின்றதும் அல்லால் அருவரை ஒல்க எடுத்த அரக்கனோ அரக்கன் ஆடலில் தோள்கள் ஆழத்து அழுந்த வெறுபுற ஊன்றிய பெம்மான் வேட்கழ நன்னகராரே. திருவொளி காணிய பேதுருகின்ற இறைவனுடைய திருவொளியை காண வருந்துகின்றார்கள், பயப்படுகின்றார்கள், காண முடியல. அப்படிப்பட்ட திசைமுகனும் அந்த பிரம்மதேவனும், அடுத்தால திருமாலையும் சொல்றாங்க. இவர்கள் இருவராலும் அந்த இறைவனை காண முடியாமல் அந்த அவர்களுக்கு இறைவன் ஒளித்து இருக்கின்றான். அவர்கள் எங்களால் முடியவில்லை என்று கை தொழுகின்றார்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது மறுவிய வல்வினை நோய் அவலம் வந்து அடையாமல் திருவுரு அமர்ந்தானும் திசை முகம்புடையானும் இருவரும் அறியாமை எழுந்ததோர் எரி நடுவே பருவரை உற்ற உரனிமிருந்தான் பருப்பதம் பரவுதுமே. திருவுரு அமர்ந்தான மகாலட்சுமியை தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய திருமாலும் திசை முகம் உடையானும் அந்த திசை முகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனும் இருவரும் அறியாமை, இருவர்களாலும் காண முடியாதபடிக்கு அவர்களுக்கு ஒளித்து கொண்டு அந்த ஜோதி சொரூபமாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இந்த முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். அடுத்து இரண்டாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது தீயோம்பு மறைவானற்கு ஆதியாம் திசை முகன்மால் போய் ஓங்கி இழிந்தாரும் போற்றறிய திருவடியேர் பாயோங்கு மரக்கலங்கள் படுத்திரையால் மொத்துண்டு சேயோங்கு வேணுபுறம் செழும்பதியா திகழ்ந்தீரே. தீயோம்பு மறைவானற்கு ஆதியாம் அந்தணர்களுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கக்கூடிய திசைமுகன் பிரம்மதேவன் மால், அந்த திருமாலும் பிரம்மதேவனும் போய் ஓங்கி இழிந்தாரும் போற்றறிய திருவடியே. அவர்களால் காண முடியாது, அவர்கள் வணங்கக்கூடிய அரிய திருவடியை உடையவனாக, அவர்களுக்கு தன்னை ஒளித்து கொண்டு இருக்கக்கூடியவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே இரண்டாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா மங்குல் நோய் உரும்பினி மாயும் வண்ணம் சொல்லுவன் செங்கண்மால் திசைமுகன் சென்றழந்தும் காண்கிலா வெங்கண்மால் விடையுடை வேதியன் விரும்புமோர் கொங்குலாம்பழம்பொழில் கோடி காவு சேர்மீனே. செங்கண்மால் திசைமுகன் சென்று அழந்தும் காண்கிலா, அந்த திருமாலும் திசைமுகனும் சென்று இறைவனை அழப்பதற்காக செல்கின்றார்கள், இறைவனை காண்பதற்காக செல்கின்றார்கள். அவர்களால் காண முடியாதவாறு அவர்களுக்கு ஒளித்து அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது பூமனும் திசைமுகன் தானும் பொற்பமர் வாமனன் அருகிலா வண்ணம் ஓங்கு எரி ஆம் என உயர்ந்தவன் அணி கருக்குடி
நாம் மனனில் வர நினைதல் நன்மையே. பூவில் இருக்கக்கூடிய திசைமுகன், வாமனன் அப்படின்னா திருமால், இவர்களால் அருகிலா அறிய முடியாதவாறு ஒளித்து கொண்டவன் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது துளக்கம் இல்லாதன தூய தோற்றத்தன விளக்கமா கூவன வெறிவண்டாரும் பொழில் திளைக்கும் தேவன் கொடி தேவ திசைமுகன் திசைமுகனோடுமால் அழக்க ஒண்ணா வண்ணத்து அடிகள் வேடங்களே. திருந்து தேவன் குடித்தலம் என்ன அது. அந்த திசைமுகனோடு மால் இவர்களால் அழக்க ஒண்ணா, இவர்களால் காண முடியாத ஒரு பெருமானாக அவர்களுக்கு ஒளித்து கொண்டு அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு. மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா செங்கண்மால் திகழ் தரு மலருரை திசைமுகன் தம் கையால் தொழுதழ தழலுரு ஆயினான் கங்கையார் சடையினான் கருது காட்டு பள்ளி அங்கையால் தொழும் அவர்க்கு அல்லல் ஒன்றில்லையே. செங்கண்மால் திகழ் தரு மலருரை திசைமுகன், இவர்கள் அந்த இருவரும் எங்களால் உன்னை காண முடியவில்லை என்று அவர்கள் சொன்ன உடனே அவர்களுக்கு சுவாமி அடைக்கலம் கொடுக்கின்றார். அப்படி அவர்களால் காண முடியாதவனாக அந்த பெருமான் இருக்கின்றார். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா திரு ஆலவாய் பதிகத்துல சொல்லும்போது தாவண விடையினாய் தலைமையாக நாள்தோறும் கோவண உடையினாய் கூடல் ஆலவாயிலாய் தீவனம் மலர்மிசை திசைமுகனோ மாலுனின் தூவனம் அழக்கிலார் துளக்கம் எய்துவார்களே. திசைமுகனோ மாலும், அந்த திசைமுகனாகிய பிரம்மதேவனும் திருமாலும் உன்னுடைய அந்த தூவனம் அவர்களால் அழக்க முடியாது இருக்கின்றது. அப்படி அவர்கள் துன்பப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீ ஒளித்து கொண்டு இருக்கின்றாய் அப்படின்னுட்டு இந்த பாடல்ல சொல்கிறார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா சேனியலும் நெடுமாலும் திசைமுகனும் செருவெய்தி காணியல்பை அறிவிலராய் கனல் வண்ணரு அடியினை கேள் நாணி அவர் தொழுது ஏத்த நானாமி அருள் செய்து பேணியம் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. நெடுமாலும் திசைமுகனும் செருவெய்தி, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னுட்டு. காணியல்பை அறிவிலரா, இறைவனை காணக்கூடிய அந்த முடியுமா அப்படிங்கிற அறிவோடு செயல்பட்டிருக்கணும். அப்படி அறிவில்லாமல் அவர்கள் செயல்பட்டார்கள். அதன் பிறகு வெட்கப்பட்டார்கள். நாணி அவர் தொழுது ஏத்த, வெட்கப்பட்டு இறைவனை வணங்கினார்கள். அப்படி அவர்களுக்கு இறைவன் ஒளித்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்ட்டு. திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது திருவினாள் கொழுநராரும் திசைமுகம் உடைய கோவும் இருவரும் எழுந்தும் வீழ்ந்தும் இணையடி காணமாட்டா ஒருவனே எம்பிரானே உன் திரு பாதம் காண்பான்
அருவனே அருள வேண்டும் அதிகை வீரட்ட நீரே. திருவினாள் கொழுனனார் மகாலட்சுமியின் கணவனும் திசைமுகம் உடைய கோவும், அந்த திசைமுகத்தை உடைய அந்த பிரம்மதேவனும் அவர்கள் இருவரும் இறைவனுடைய இணையடியை காண மாட்டாமல் அவர்களுக்கு இறைவன் தன்னை ஒளித்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னுட்டு. மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, கருவறை அணைய மேனி கடல் வண்ணனவனும் காணான் திருவரை அணைய பூமேல் திசைமுகன் அவனும் காணான் ஒருவரை உச்சி ஏறி ஓங்கினார் ஓங்கி வந்து அருமையில் எளிமை ஆனார் அவர் வலம் புறவனாரே. திசைமுகன் அவனும் காணான் கடல் வண்ணன் அவனும் காணான். திசைமுகன் ஆகிய பிரம்மதேவனும் அந்த இறைவனை காண முடியாது, அவர்களுக்கு அவன் ஒளித்து கொண்டான். கடல் வண்ணனாகிய திருமாலும் காண முடியாதவாறு அவர்களுக்கு அவன் ஒளித்து கொண்டான். இவ்வாறு அந்த திருமால் பிரம்மன் இருவரும் இறைவனை தேடியும் அவர்களுக்கு இறைவன் தன்னை காட்டாது ஒளித்து கொண்டு அவன் இருக்கின்றான். திசை முகமாக மேல்முகமாக அன்னப்பறவையாக திசை முகம் சென்று என்று எடுத்துக்கொண்டால் அன்னப்பறவையாக மேல்முகமாக பறந்து சென்ற பிரம்மதேவனாலும் கீழ்முகமாக பறந்து சென்று கீழ்முகமாக வந்த பன்றி உருவத்தில் உள்ள திருமாலாலும் காண முடியாதவனாக அந்த இறைவன் அவர்களுக்கு தன்னை ஒளித்து கொண்டு அவன் இருக்கின்றான். அடுத்து முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். முறைப்படி நூல்களில் சொன்ன முறைப்படி மனதை பொருத்தி, ஒற்றின மனதை பொருத்தி இறைவனை காண வேண்டும் என்று முயன்றவர்க்கு அவர்களுக்கும் அவன் தன்னை ஒளித்து கொண்டு இருக்கின்றான். ஏன்னா முயற்சி அவர்களுடைய முயற்சி. என் முயற்சியால் இறைவனை காண்பேன்னா காண முடியுமா? அதான் முறைப்படி நூல்களில் சொன்ன முறைப்படி இறைவனிடத்தில் மனதை பொருத்தி முயன்றவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒளித்து கொண்டு அவன் இருக்கின்றான். இதை சரியை கிரியை அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கிடலாம். அப்போ முதல்ல ஒற்றி அப்படிங்கிறதுக்கு மனதை பொருத்தி ஒன்றி இருத்தல் அப்படிங்கிற இதில் நாம் இதை சிந்திக்கலாம். திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருத்தாண்டகத்தில் திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது நீர் ஊறும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒளியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. அதாவது ஓரூரும் ஒளியாமே ஒற்றித்து எங்கும் நின்னை தேடி உன்னை தேடிக்கொண்டு எல்லா ஊர்களிலும் அவர்கள் எல்லா இடத்தையும் விட்டுவிடாமல் மனதை உன்னிடத்தில் பொருத்தி உலகமெல்லாம் அவர்கள் அந்த தல யாத்திரைகள்லாம் செய்து உன்னை காண அவர்கள் விரும்புகின்றார்கள் அப்படின்னுட்டு அந்த பொருள்ல இதை அவர்களுக்கு நீ காண முடியாதவனாக நீ இருக்கின்றாய் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து
அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது உளையாடு கரதலம் ஒன்று உடையான் கண்டாய், ஒற்றியோர் ஒற்றியா உடையான் கண்டாய், களையாடு கழுக்குன்றம் அமர்ந்தான் கண்டாய், காலத்தி கற்பகமாய் நின்றான் கண்டாய், இளையாடும் என் புயத்த இறைவன் கண்டாய், என் நெஞ்சத்துள் நீங்கா எம்மான் கண்டாய், குளையாட நடம் ஆடும் கூத்தன் கண்டாய், கொடிக்கா அமர்ந்து உறையும் உலகன் தானே. ஒற்றியூர் ஒற்றியா உடையான் கண்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதாவது ஒற்றியா உடையான் அப்படின்னா பொருந்தி நிற்கும் இடமாக உடையவன் அப்படின்னு அதற்கு பொருள். திருவொற்றியூர் அவன் பொருந்தி நிற்கும் இடமாக உடையவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த ஒற்றிங்கிறதுக்கு பொருந்தி நிற்றல் அப்படிங்கிற பொருள்ல இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒற்றியூர் ஒற்றியா உடையான் கண்டாய். அதுல பொருள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒற்றியா உடையான் ஒற்றித்து பொருந்தி நிற்கும் இடமாக உடையவன் அப்படின்னு அதற்கு பொருள் எழுதியிருக்கிறாங்க. அப்படி அவன் அந்த திருவொற்றியூர் தான் பொருந்தி நிற்கும் இடமாக அவன் வைத்திருக்கின்றான். அப்ப அந்த ஒற்றிங்கிறதுக்கு பொருந்தி நிற்றல் அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கின்றது. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பேணிவும் கழல் ஏத்துவார்கள், மற்றோர் பற்றிலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யீர், அற்ற போழ்தும் அலந்த போழ்தும் ஆபத்காலத்து அடிகள் உம்மை ஒற்றி வைத்திங்கு உண்ணலாமோ ஓனகாந்தன் தளியொளீரே. எங்களுடைய ஆபத்து காலத்தில் உன்னை பொருந்தி நின்று நாங்கள் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதற்கு பொருள் சொல்லலாம். என்ன அந்த இது. ஆனா இங்க ஒற்றி வைத்துங்கிறதுக்கு அடகு வைத்தல்ங்கிற ஒரு பொருளும் சொல்லப்படுது. ஆனால் ஆபத்காலத்துல இறைவனை நாம வந்து இறுக்கமா அவனை வந்து பொருந்தி நின்றோம்னா, இறுக்கமா பிடித்து கொண்டு விட்டோம் என்றால் அவன் நம்மை காப்பாற்றுவான். அதான் ஆபத்காலத்து அடிகள் உம்மை ஒற்றி வைத்துங்கு உன்னை பொருந்தி நிற்றல். அப்படி பொருந்தி நின்றால் உண்ணலாமோ அப்படின்னா பிழைத்து கொள்ளலாமே அப்படிங்கிற அர்த்தத்துல இதுல வந்து கூறுகின்றார்கள். ஆனா நம்ம இப்படியெல்லாம் பொருந்தி நின்றாலும் அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒளித்து கொண்டு இருக்கின்றான்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா சுற்றுமூர் சுழியல் திருச்சோபுரம் தொண்டர் ஒற்றுமூர் ஒற்றியோர் திருவூரல் ஒழியா பெற்றமேரி பெண்பாதியிடம் பெண்ணை தென்னீர் எற்றமூர் எய்தமான் இடையாரிடை மருதே. தொண்டர் ஒற்றும் ஊர் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. அப்போ தொண்டர்கள் இறைவனை பொருந்தி நிற்கக்கூடிய ஊர் அது திருவொற்றியூர் அப்படின்னு எல்லா ஊர்களையும் அதுல சொல்றாங்க. என்ன அப்படி அந்த தொண்டர்கள் இறைவனை பொருந்தி நிற்கக்கூடிய ஊராக இருக்கிறது. அப்ப அந்த பொருந்தி நிற்றல்ங்கிறத இதுலயும் ஒற்றும் ஊர் அப்படின்னுட்டு அந்த பொருந்தி நிற்றல்ங்கிற வார்த்தைய இதுல வந்து பயன்படுத்துறாங்க. மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல சொல்லும்போது
ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ம், ம், திருஞான சம்பந்தர் திருக்கைகளால் ஒற்றி பெருகு ஆர்வத்துடன் பாட பிஞகனார் கண்டு இறங்கி அருளாலே திருத்தாளம் அளித்தபடி சிறப்பித்து பொருள் மாலை திருப்பதிகம் பாடியே போற்றி செய்தார். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோலக்கா தலம் தரிசனம் பண்றாங்க. அப்போ திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய 2 கைகளால் ஒற்றினா பொருந்த வைத்துன்னு அர்த்தம். என்ன அப்படி பொருந்த வைத்து அந்த திருக்கோலக்கா தலத்துல பாடினாங்க. அவங்க கை வலிக்கும் அப்படின்னுட்டு சுவாமி பொற்றாழம் கொடுக்கிறார். அப்படி திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய 2 திருக்கைகளால் கையை பொருந்த வைத்து தாளம் இட்டு அந்த கையினால தாளம் போடுவதற்கு எப்படி சொல்றாங்க? திருக்கைகளால் ஒற்றினா பொருந்த வைத்துன்னு அர்த்தம். என்ன அந்த இந்த இதுல சொல்லக்கூடிய அந்த மனதை பொருந்த வைத்துங்கிற அந்த வார்த்தையை இதுலயும் அழகா அந்த 2 கைகளை பொருந்த வைத்து தாளமிட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடிய அதை தன்னுடைய பாடலில் சிறப்பித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுலயும் அந்த ஒற்றி அப்படிங்கிறதுக்கு 2 கைகளையும் பொருந்த வைத்து தாளமிட்டார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ ஒற்றி அப்படின்னா நூல்களில் முறைப்படி சொல்லப்பட்ட அந்த நியமங்களிலெல்லாம் தன்னுடைய மனதை பொருத்தி இறைவனை காண முயன்றவர்களுக்கும் இறைவன் தன்னை காட்டாது ஒழித்து வைக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒற்றிங்கிறதுக்கு இப்படி மனதை பொருத்தி அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம். அது அப்போ மனதை பொருத்திங்கும் போது அங்க ஒன்றி இருத்தல் தானே. அப்போ அந்த ஒன்றி இருத்தல் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்திற்கு நாம சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது இருக்கின்றது. திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது அப்போ இந்த ஒற்றிங்கிறதுக்கு இப்போ ஒன்றி இருத்தல், மனதை பொருத்தி இருத்தல் அப்படின்னா ஒன்றி இருத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல நாம இதை நம்ம சிந்திக்கின்றோம். என்றும் அறியான் அயலவர்க்கு இயலிசை பொருள்கள் ஆகியனதுள் நன்றும் ஒளியான் ஒளி சிறந்த பொன்முடி கடவுள் நன்னுமிடமாம் ஒன்றிய மனத்து அடியரு கோடி இமையோர் பரவு நீடரவமார் குன்றுகள் நெருங்கி விரி தண்டலை மிடைந்து வளர்கோகரணமே. இதுல இந்த ஒற்றிங்கிறதுக்கு தருமபுரம் பதிப்புல என்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்கன்னா மனதை பொருத்தி அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பாட்டுல சொல்லும்போது ஒன்றிய மனத்து அடியர் கூடி இமையோர் பரவு அந்த ஒன்றிய மனம் உடைய அடியவர்களெல்லாம் இறைவனை வணங்குகின்றார்கள். அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்து கொண்டு அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. மேலும் நாவுக்கரசு பெருமானினுடைய 4ஆம் திருமுறையில பார்த்தோம்னா ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை கன்றிய காலனை காலார்க்கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டும் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஒன்றி இருந்து நினைவீர்கள். அந்த ஒன்றி இருந்து நினைத்தல் தான் இங்க ஒற்றி முயன்றவர். ஒன்றி இருந்து மனதை பொருத்தி ஒன்றி இருந்து
முயன்றவர்கள், அதான் ஒன்றி இருந்து நினைவீன்கள் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று வெண்பிறை கண்ணியோர் கோவணம் ஒன்று கீழ் உமையோடும் உடுத்தது ஒன்று வெண்தலை ஏந்தி எம் உள்ளத்தே ஒன்றி நின்று அங்கு உறையும் ஒருவனே. அந்த இறைவனை நான் ஒன்றி நின்று நினைத்தேன், அவனும் என் உள்ளத்தில் ஒன்றி நின்று பொருந்தி நின்று என் உள்ளத்தில் அவன் உறைந்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அப்ப அத உண்மையான அன்போடு நாம் அவனை ஒன்றி நினைக்கும் போது அவன் நிச்சயமாக நமக்கு தன்னை காட்டுவான். நாம அதுல உண்மைத்தன்மை இல்லாத இருக்கும்போது அவர்களுக்கு அவன் ஒழித்து கொண்டு இருப்பான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. ஏன்னா இதுல நிறைய இதுல பாசிட்டிவா தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனா இங்க நெகட்டிவா இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவா சொல்லி நம்ம நெகட்டிவா பார்த்துக்கிட வேண்டியது இருக்கு இந்த இதுல. அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்றி நீர்கள் வந்து உறைமினோ நுமக்கு இசையுமா நினைந்தே துவீர் குன்றி போல்வதோர் உருவரோ குறிப்பாகி நீரு கொண்டு அணிவரோ இன்றியே இலராவரோ அன்றி உடையராய் இலராவரோ அன்றியே மிக அறவரோ நமக்கடிகளாகிய அடிகளே. ஒன்றி நீர்கள் வந்து உறைமினோ அப்படின்னா, இறைவனை ஒன்று இருந்து நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அந்த ஒன்றி இருத்தலை பற்றி இதுல முதல்ல சொல்லியிருந்தார். ஒன்றி நீர்கள் வந்து உறைமினோ அப்படின்னு அந்த ஒன்றி இருத்தலை பற்றி இதில் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது, எனக்கு இனிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கு இனிய வைப்பாக வைத்தேன், எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கு அரியது ஒன்று. ஈசனை யான் என்றும் மனக்கு இனிய வைப்பாக வைத்தேன், என்னுடைய மனதிற்கு இனிமையான ஒரு வைப்பு நிதியாக நான் அவனை வைத்தேன். அப்படின்னா மனதில் ஒன்றி இருந்து அவனை என்னுடைய மனதில் வைத்தேன். இதை விட எனக்கு இன்னும் வேற என்ன வேணும் அப்படின்னுட்டு காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில சொல்றாங்க. அப்படி மனக்கு இனிய வைப்பாக வைக்கும் பொழுது அவன் தன்னை ஒழிக்காமல் நமக்கு முன் நிற்பான். அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் அன்பு இல்லாமல் நாம் நூல்களில் சொல்லப்பட்டவாறு ஒன்றி இருந்து நினைந்தாலும் நாம் முயற்சி செய்தாலும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்வான். அப்படி முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு அவன் ஒழித்தும் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இப்படி ஒரு பொருள். நம்ம இதைத்தான் இப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கலாம். என்ன அப்படின்னா, ஒற்றி அப்படின்னா ஒத்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன ஒத்தின்னா உங்களுக்கு தெரியும், வீடை ஒத்திக்கு வாங்குறோம் அப்படின்னுட்டு, விலைக்கு வாங்கலை ஒத்திக்கு வாங்குறோம் அப்படின்ட்டு. அந்த ஒற்றிங்கிறதுக்கு ஒத்திங்கிறதும் அந்த பொருளும் உண்டு, ஒத்திக்கு வாங்குதல் அப்படிங்கிற பொருளும் உண்டு. அப்படி நாம இப்போ சிந்திச்சாலும் இது கொஞ்சம் இடம் கொடுக்கும். முறையொளி ஒற்றி முறைப்படி ஒத்தியாக வைத்து இறைவனை காண முயன்றவர்களுக்கும் அவன்
தன்னை ஒழித்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சிந்திச்சோம்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை, நூல்களில் இல்லை. எப்படி அப்படின்னா, இப்போ நாம நமக்கு எந்த வீடு வாங்கணும், நாம அந்த முக்தி பேருங்கிற வீட்டை நாம வாங்கணும், ஒத்திக்காவது வாங்கணும். என்ன மேல் வீடு இப்போ நம்ம ஒத்திக்கு வாங்கணும். ஒத்திக்கு வாங்கணும்னா நாம என்னெல்லாம் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி, அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அன்றைக்கே என்னுடைய ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் என்னை ஆட்கொண்ட போதே இதெல்லாம் நீ வாங்கிட்ட. நானும் நீ எனக்கு மேல் வீடு தருவ, எனக்கு வீடு பேற்றை தருவாய் அப்படின்னுட்டு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒத்தியாக கொடுத்துட்டேன் அப்படின்னுட்டு ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம். அவர்களுக்கும் அப்படி இறைவனிடத்தில் தன்னுடைய அனைத்தையும் கொடுத்து அந்த இறைவனை வேண்டுபவர்களுக்கும் அவன் அந்த வினை காலம் கழிகின்ற வரைக்கும் ஒழித்து இருக்கின்றான் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே, அன்றே உனது என்று அழித்து விட்டேன். எனக்கு உள்ள எல்லாம், என்கிட்ட உள்ளதெல்லாம் உங்ககிட்ட ஒத்தியாக நான் கொடுத்துட்டு நீ எனக்கு மேல் வீட்டை எழுதி தருவ அப்படின்னுட்டு நானும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும், நீ ஆனா ஒழித்து கொண்டே இருக்கின்றாய் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ஒத்திங்கிறதுக்கு ஒத்தி அப்படின்னுட்டு வச்சும் ஒரு சின்ன சிந்தனையை நாம இந்த இடத்துல சிந்திக்கலாம். அடுத்து, ஆக நூல்களில் முறையாக சொல்லப்பட்டு வழிவகைகளில் மனதை இறைவனோடு பொருத்தி சரியை கிரியைகளில் நின்று இறைவனை காண முயன்றவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்து கொண்டு இருக்கின்றான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் முறைப்படி இறைவனுக்கு ஒத்தியாக கொடுத்து விட்டார்கள். ஆவியும் உடலும் உடைமை எல்லாவற்றையும் ஒத்தியாக கொடுத்து மேல் வீடு பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள். அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்து கொண்டு அவன் இருக்கின்றான். அவர்களாலும் காண முடியாதவனாக அவன் இருக்கின்றான். ஏன்னா அதுல அன்பு வேணும். என்னுடைய முயற்சியால் நம்முடைய முயற்சியால் எதையும் நாம இறைவனை காண முடியாது. அதெல்லாம் முயன்றவர்க்குங்கிறதுல தான் நமக்கு சிந்திக்க வேண்டிய இடம். அடுத்து, ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து ஒழித்தும். அப்ப இந்த முதல் 127வது வரி சரியை கிரியைன்னு சொன்னோம்னா, இந்த 128வது வரி மீண்டும் ஒற்றுமை அப்படின்ட்டு வருது. அப்போ ஒற்றுமை கொண்டு அவனை பார்க்கக்கூடிய உள்ளத்தை உடையவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்திருக்கிறான். அதான் யோக நெறி. யோக நெறிகள்ல அந்த 6 ஆதாரங்களையும் பயின்று அவர்கள் இறைவனை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்து கொண்டு அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது,
உம், ஒல்லையாரே உள்ளம் ஒன்றே கள்ளம் ஒழிந்து வெய்யக சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறே உன்றல் நாமம் டாவில் டவின்றியத்த வல்லவாறே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே. ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி, அந்த உள்ளத்தை ஒற்றுமைப்படுத்தி, உள்ளம் ஒன்றி தான் இங்க உள்ளம் ஒற்றுமை கொண்டு அப்படின்ட்டு, உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து, அப்படியே அந்த இறைவனை காண வேண்டும் அப்படின்ட்டு இதுல சொல்கிறார்கள். அவர்களுக்கும் இறைவன் தன்னை காட்டாது ஒழித்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பிறவி பிணி மூப்பினொடு நீங்கி இமையோர் உலகு பேணல் ஒருவார் துறவி எனும் உள்ளமுடையார்கள் கொடி வீதி அழகாய தொகுசேர் இறைவனுரை பட்டி சரம் ஏத்தி எழுவார்கள் வினை ஏதும் இலவாய் நரவ விரையாலும் மொழியாலும் வழிபாடு மறவாத அவரே. துறவி எனும் உள்ளம் உடையார்கள், உள்ளத்தில் துறவை உள்ளத்தை உடையவர்கள், அவர்களெல்லாம் அந்த இறைவனை வணங்குகின்றார்கள். அந்த துறவு உள்ளம் தான் இங்க ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளம். துறவி எனும் உள்ளம் உடையார்கள் அப்படின்ட்டு இதுல அந்த உள்ளத்தை துறவு உள்ளமாக ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது காணலம் கழனி ஓதம் வந்துலவும் கழுமல நகருரைவார் மேல் ஞான சம்பந்தன் நற்றமிழ் மாலை நன்மையால் உரை செய்து நவில்வார் ஊன சம்பந்தத்து உருபினி நீங்கி உள்ளமும் ஒரு வழி கொண்டு வானிடை வாழ்வர் மண்மிசை பிறவார் மற்றிதற்கு ஆணையும் நமதே. உள்ளமும் ஒரு வழி கொண்டு, ஞானசம்பந்தருடைய பதியங்களை பாடி உள்ளத்தை ஒற்றுமைப்படுத்தி, அதான் உள்ளமும் ஒரு வழி கொண்டு, அப்படிப்பட்டவர்கள் வானிடை வாழ்வர் மண்மிசை பிறவார். இங்க வான் அப்படின்னா சிவலோகம்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அப்போ அந்த உள்ளத்தை ஒரு வழி கொண்டு இறைவனை நாம் வணங்க வேண்டும். அதான் இங்க ஒற்றுமை கொண்டு நோக்க வேண்டும். அப்படி ஒற்றுமை கொண்டு நோக்கும் பொழுதும் அதிலையும் நான் எனும் அகந்தை இருக்கும் பொழுது இறைவன் தன்னை அதில் அவர்களுக்கு தன்னை மறைத்து விடுகின்றான் அப்படின்ட்டு இதுல ஒன்று சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருக்குறுந்தொகையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உழைத்தும் துள்ளியும் உள்ளத்துளே உரு இழைத்தும் எந்தை பிரான் என்று இராப்பகல் அழைக்கும் அன்பினராய அடியவர் பிழைப்பு நீக்குவர் பேரையிலாளரே. உள்ளத்து உள்ளே உரு இழைத்தும், அந்த உள்ளத்துக்குள்ள இறைவனுடைய உருவத்தை அப்படியே வரைந்து கொண்டு அந்த உள்ளத்தை ஒற்றுமையாக அந்த உருவத்தை நோக்கி கொண்டே இருத்தல் அப்படின்னுட்டு அப்படி அந்த இறைவனை அழைக்கக்கூடிய அடியவர்கள் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்றாங்க. அவர்களுக்கு பலனை சொல்றாங்க. இங்க மணிவாசக பெருமான்
இப்படியெல்லாம் இருந்தாலும் இறைவனிடத்தில் அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு தன்னை காண்பிக்காது ஒழித்து விடுவான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. என்ன? அடுத்து அதே 5ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா கொள்ளல் ஆக்கையை அகத்தில் ஐம்பூதங்கள் கள்ளமாக்கி கலக்கிய காரிருள் விள்ளலாக்கி விசயமங்கை பிரான் உள்ளல் நோக்கி என் உள்ளுள் உறையுமே. உள்ளல் நோக்கி, உள்ளல் அப்படின்னா தியானித்தல் அப்படின்னு அதற்கு பொருள். உள்ளல் அப்படின்னா தியானித்தல்னு அதற்கு பொருள். அப்போ உள்ளே அவனை தியானித்து அவனை நோக்கி, அதான் ஒற்றுமை கொண்டு நோக்குதல். தியானம் அப்படிங்கிறது இங்க ஒற்றுமையாக ஒன்றி இருந்து நோக்கி, உள்ளல் நோக்கி என் உள்ளுள் உறையுமே. அப்படி நான் தியானித்து அவனை பார்க்க பார்க்க அவன் எனக்குள் உறைவான் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்படி அந்த தியானித்து அவனை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடியவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது, அவர்களிடத்தில் அன்பு இல்லாத போது தன்னை காட்டாது அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியின் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உண்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி அஜிராவணம் ஏறாது ஆனேரேறி அமரர் நாடு ஆழாதே ஆரூராண்ட அஜிராவணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. உஜிராவணம் இருந்து, உஜிராவணம் அப்படின்னா உயிர்ப்பு இயங்காதபடி மூச்சை அடக்கி, அதான் இங்க யோக நெறி. இந்த ஒற்றுமை கொண்டுங்கிறது யோக நெறி. முதல்ல அந்த முறையொளி ஒற்றி முயலுதல்ங்கிறது சரியை கிரியை. இங்க அந்த ஒற்றுமை கொண்டு நோக்குதல்ங்கிறது யோக நெறி. அப்படி அந்த உயிர்ப்பு இயங்காதபடி மூச்சை அடக்கி உற்று நோக்கி ஒன்றுபட்டு கருதி தியானித்து உள்ள கிளி, கிளினா படம், உள்ளமாகிய படம், உள்ளமாகிய படத்தில் உருவெழுதி அந்த உள்ளம் வேறாகாது இறைவனாகவே அழுந்தி, அதாவது சமாதி நிலையை பொருந்தி உயிரை உன் கை தந்தார், என்னுடைய உயிரையே உன்னுடைய கையில் தந்து விட்டேன் அப்படிங்கிறது இந்த ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளம்ங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு ஒரு மிகச்சரியான ஒரு ஆப்டான ஒரு பாட்டு இந்த பாட்டு. அப்படி அந்த யோக நெறியில நாம நின்று அந்த உள்ளத்தில் அவனுடைய உருவத்தை வரைந்து ஒற்றுமை கொண்டு நோக்க வேண்டும் அப்படின்ட்டு இதுல இந்த இதுக்கு சொல்றாங்க. மேலும் இப்படியெல்லாம் இருந்தாலும் அதுல அன்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப மணிவாசக பெருமான் அதுல ஒளித்தும் ஒளித்தும் அப்படின்ட்டு இதுல சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதியில பாத்தீங்கன்னா ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே துணிந்து ஒழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன் ஒன்றே கான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கொழி சேர் அங்கையார்க்கு ஆழாம் அது. ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், அந்த இறைவன் ஒருவனையே என்னுடைய உள்ளத்துக்குள் நான் அடைத்து வைத்தேன் அப்படின்னா அந்த
ஒற்றுமை கொண்டு உள்ளே நோக்கக்கூடிய அந்த தன்மை. அதைத்தான் ஒன்றே நினைந்திருந்தேன், அவனையே நினைந்து இருந்தேன், அவன்தான் உறுதியானவன் என்று துணிவோடு இருந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், அந்த இறைவனையே என்னுடைய உள்ளத்துக்குள் நான் அடைத்து வைத்தேன் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை கொண்டு நோக்கக்கூடிய தன்மையை இதுல காரைக்கால் அம்மையார் கூறுகின்றார்கள். மேலும் அதே 11ஆம் திருமுறையில சேரமான் பெருமாள் அருள் செய்த பொன்வண்ணத்து அந்தாதியில பார்க்கும்போது தெரிதவர் கண்ணுள்ளும் உள்ளத்தின் உள்ளும் திரிதரீனும் அறிதவர் தன்மை அறிவிப்பது ஆயினும் ஆழி நஞ்சை கரிதவர் கண்டம் வெளிது அவர் சாந்தம் கண் மூன்றோடு ஒன்றாம் பரிதவர் தாமே அருள் செய்து கொள்வர் தம் பல் பணியே. திரிதவர் கண்ணுள்ளும் உள்ளத்தின் உள்ளும் திரிதறினும், நம்முடைய கண்ணுக்குள்ளும் உள்ளத்திற்கு உள்ளும் அவர் திரிந்து கொண்டு இருந்தாலும் அரிது அவர் தன்மை, அவருடைய தன்மையை நாம் அவரை காண்பது என்பது மிகவும் கடினம். அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆனாலும் அவரை காண்பது கடினம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கும் அவர் தன்னை ஒழித்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் மும்மணி கோவை, பட்டினத்து பிள்ளையார் அருள் செய்த திருவிடைமருதூர் மும்மணி கோவையில பார்த்தீங்கன்னா அன்றென்றும் ஆமென்றும் 6 சமயங்கள் ஒன்றொன்றோடு ஒவ்வாது உரைத்தாலும் என்றும் ஒருத்தனையே நோக்குவார் உள்ளத்து இருக்கும் மறுதனையே நோக்கி வரும். 6 சமயங்கள் தங்களுக்குள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது சொன்னாலும் அந்த மருத திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க பெருமானையே பார்த்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். அப்படி அந்த நோக்குவார், அந்த பெருமானையே நோக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் அந்த பெருமான் இருப்பார். ஒருத்தனையே நோக்குவார் உள்ளத்து இருக்கும் மருதனையே. அப்ப அவனை நாம் ஒற்றுமை கொண்டு நோக்க நோக்க அவன் நம்முடைய உள்ளத்தில் இருப்பான். அதில் பொய்த்தன்மை இருக்கும்போது அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்து கொண்டு இருப்பான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருவிடைமருதூர் மும்மணி கோவையில பட்டினத்து பிள்ளையாருடைய பாடல்ல இன்னொரு பாடல்ல சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இருக்கும் மருதினுக்கு உள் இமையோர்களும் நான் மறையும் நெருக்கு நெருக்கத்து நீளகலத்து சென்று மீள ஒட்டா திருக்கு அறுத்து ஐவர் தீமையும் தீர்த்து செவ்வே மனத்தை ஒருக்கும் ஒருக்கத்தினுள்ளே முளைக்கின்ற ஒன் சுடரே. செவ்வே மனத்தை மேல அந்த உலகியல் பரமான எல்லாத்தையும் நாம தீர்த்து ஐவர் தீமையும் தீர்த்து மனத்தை செம்மைப்படுத்தி செவ்வே மனத்தை ஒருக்கும் ஒருக்கத்தினுள்ளே, ஒருக்கும் ஒருக்கம்னா ஒருமைப்படுத்தி தியானிக்கும் நிலை அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒருக்கும் ஒருக்கத்தினுள்ளே ஒருமைப்படுத்தி அவனை நாம் தியானிக்கும் போது அங்க ஒளி பொருந்திய சுடராக அவன் அங்கே முளைக்கின்றான். அதாவது செவ்வே மனத்தை ஒருக்கும் ஒருக்கத்தினுள்ளே முளைக்கின்ற ஒன் சுடரே, அந்த மகாலிங்க பெருமான் ஒளி பொருந்திய சுடராக அந்த இடத்தில், அந்த தியானிக்கக்கூடிய இடத்தில் அவன் முளைக்கின்றான். அதுல உண்மைத்தன்மை வேண்டும். அதில் உண்மைத்தன்மை இல்லாவிட்டால் அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா
நக்கீரர் அருளிய கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதியில பார்த்தீங்கன்னா, சார்ந்தாரை எவ்விடத்தும் காப்பனவும் சார்ந்து அன்பு கூர்ந்தார்க்கு முத்தி கொடுப்பனவும் கூர்ந்து உள்ளே மூலத்தியானிப்பார் முன்வந்து நிற்பனவும் காலத்தியார்த்தம் கழல். கூர்ந்து உள்ளே மூலத்தியானிப்பார். கூர்ந்து அப்படிங்கிறது தான் நோக்குதல், ஒற்றுமை கொண்டு நோக்குதல். அதைத்தான் இங்க வந்து கூர்ந்து உள்ளே மூல தியானிப்பார். அவர்கள் முன் முன் அந்த காலத்தி பெருமானினுடைய திருவடி வந்து நிற்கும். கூர்ந்து உள்ளே மூல தியானிப்பார் முன் வந்து நிற்பனவும் காலத்தியார் தம் கடல். அப்ப அந்த கூர்ந்து உள்ளே மூல தியானித்தல் அப்படிங்கிறது தான் இங்க ஒற்றுமை கொண்டு நோக்குதல். அப்படிப்பட்ட உள்ளத்தில் அந்த பெருமானுடைய திருவடி அங்கே வந்து நிற்கும். அதில் உண்மை இல்லாவிட்டால் அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்து கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஒரு நிமிஷம், திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, காணநாடு கலந்து திரியில் என் ஈனமின்றி இருந்தவும் செய்யில் என் ஊனை உண்டல் ஒளிந்து வான் நோக்கில் என் ஞானன் என்பவர்க்கு அன்றி நன்கு இல்லையே. ஈனமின்றி காணநாடு கலந்து திரியில் என், காட்டுக்குள்ள தெரிந்தால் என்ன, ஈனமின்றி குற்றமில்லாமல் இருந்தவம் மிகப்பெரிய தவத்தை செய்தால் என்ன, ஊனை உண்டல் ஒளிந்து சாப்பாடுகளை எல்லாம் நீக்கி வான் நோக்கிலன், வான் நோக்குதல்னா தியானித்தல் என்ன, இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த பெருமான் நமக்குள் அவனிடத்தில் அன்பு இல்லை என்றால் அது பிரயோஜனப்படாது. அவர்களுக்கு அவன் ஒழித்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அதே பதிகத்துல பார்த்தீங்கன்னா, நன்று நோக்கில் என் பட்டினியாகில் என் குன்றம் ஏறி இருந்தவம் செய்யில் என் சென்று நீரில் குழித்து திரியில் என் என்றும் ஈசன் என்பார்க்கு அன்றி இல்லையே. நல்ல தவத்தை நோன்பு செய்தால் என்ன, பட்டினியாக இருந்தால் என்ன, குன்றத்தில் ஏறி மிகப்பெரிய தவம் செய்தால் என்ன, நல்ல தீர்த்தங்களில் குளித்தால் என்ன, அந்த இறைவன் எங்கும் இறைவன் இருக்கின்றான், அவனிடத்தில் அன்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு அவன் இல்லை, அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். அப்படி அந்த ஒற்றுமை கொண்டு நோக்கக்கூடிய உள்ளத்தை உடையவர்களுக்கு அதில் அன்பு இருந்தால் அவன் தன்னை காட்டுகிறான், அதில் அன்பு இல்லாவிட்டால் அவன் தன்னை அவர்களுக்கு ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. இது யோக நெறியை பற்றி மணிவாசகர் பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும். அதாவது உற்றவர்கள்னா சுற்றத்தார்கள். அந்த சுற்றத்தார்கள்லாம் இவர் இப்படி இல்லறத்துல இல்லாம இப்படி இருக்கிறாரு அப்படின்னுட்டு அவர்கள் வருந்தினாலும் அந்த துறவரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடியார் இறைவனை காண வேண்டும் என்கின்ற கொள்கையில் உரைப்போடு அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்கும் அவன் தன்னை ஒழித்து கொண்டு இருக்கின்றான். அப்படின்னா அதுல அன்பு வேண்டும். அதுதான் இதுல வந்து ஒழித்தும் ஒழித்தும் ஏன் சொல்றாருன்னா, அன்பு இல்லாம இதெல்லாம் செய்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னுட்டு. இத
திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அறப்பள்ளி அகத்தியான் பள்ளி வெள்ளை பொடி பூசு ஆரணிவானமர் காட்டுப்பள்ளி சிறப்பள்ளி சிராப்பள்ளி செம்பொன்பள்ளி திருநனிப்பள்ளி சீர் மகேந்திரத்து பிறப்பில் அவன் பள்ளி வெள்ளச்சடையான் விரும்பும் இடைப்பள்ளி மண் சக்கரம் மால் உரைப்பால் அடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மடநெஞ்சமே உண்ணி நின்றே. அதாவது அந்த பெருமானிடத்தில் இருந்து சக்கரத்தை பெறுவதற்காக திருமால் உரைப்பால் தான் கொண்ட கொள்கையில் உரைப்போடு இருக்க, அப்படி அந்த ஒரு கண்ணையே எடுத்து சுவாமி காலில் வச்சிருக்கார். அப்படிப்பட்ட உரைப்பான பக்தி, அதான் அப்படி உரைப்போடு நாம் அந்த பக்தியில் இருக்க வேண்டும். அப்படி உரைப்பால் அடி போற்ற அவனுக்கு அந்த சக்கரத்தை கொடுத்தவன் அப்படிங்கிற அந்த உரைப்பு, பக்தியில அந்த உரைப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் பயன்படுத்துகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஒரு நிமிஷம், திருவும்மை பொருளும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று ஏத்தே, திருவும்மை பொருளும் எனக்கு உன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருவும்மை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஓடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமறு சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே. என்னுடைய செல்வம் மெய்ப்பொருள் எல்லாம் உன்னுடைய திருவடிகள் என்று எண்ணிக்கொண்டு நான் யாரையும் மதியாது நான் அந்த திருவடியிலேயே உரைப்பனாய் திரிவேன். அந்த திருவடியை வணங்குவதில் உரைப்புத்தன்மை உடையவனாக நான் திரிகின்றேன் அப்படின்னுட்டு அந்த உரைப்பவர்க்கு அந்த இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற தன்னை நிலையில் உரைப்போடு இருக்கக்கூடியவர். அத அந்த உரைப்புங்கிறத இங்க உரைப்பனாய் திரிவேன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த 7ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, திருமாளிகை தேவர் அருளி செய்த திருவிசைப்பாவுல சிறப்புடை அடியார் தில்லை செம்பொன் அம்பலவர்க்கு ஆழாம் உரைப்புடை அடியார் கீழ் கீழ் உரைப்பர் சேவடி நீராடார் இறப்பொடு பிறப்பினைக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காணா கண்பாய் பேசாது அப்பேய்களோடே. அம்பலவர்க்கு ஆழாம் உரைப்புடை அடியார், அந்த சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய உரைப்புத்தன்மை, அந்த அடிமைத்தன்மையில உரைப்புத்தன்மை உடைய அடியார்கள் அப்படின்னுட்டு அந்த உரைப்பு அப்படிங்கிறத அந்த வார்த்தைய இதுல
9ஆம் திருமுறையில நாம இதுல சிந்திக்கின்றோம். மேலும் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிறப்பிலே நாதனை பேர்நந்தி தன்னை சிறப்பொடு வானவர் சென்று கைகூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்பொடும் கூடி நின்று ஓதலுமாமே. அந்த இறைவனுடைய தோத்திரங்களை நெஞ்சில் உரைப்பொடும் அவர்கள் சொல்கிறார்கள். இறைவனோடு உரைப்போடு அந்த பக்தி நெறியில் நின்று கொண்டு அவர்கள் அவற்றையெல்லாம் ஓதுகின்றார்கள் அப்படின்னுட்டு அந்த உரைப்புத்தன்மை இறைவனிடத்தில் நாம் அந்த பக்தியில் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு இந்த திருமந்திரத்துல சொல்லப்படுகிறது. சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா, திருக்கூட்ட சிறப்பு, அடியார்கள் கூட்டத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பூதம் ஐந்தும் நிலையிற்கலங்கினும் மாதோர்பாகர் மலர்த்தாள் மரப்பிலார் ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார். அடியார்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், 5 பூதங்கள், பஞ்சபூதங்களும் நிலநடுக்கம், சுனாமி, ஆழிப்பேரலை, இந்த பிரளய காலம், இதெல்லாம் நெருப்பு பற்றி எரிதல், இப்படி இவையெல்லாம் நிலையிற் கலங்கினாலும் அவர்கள் சிவபெருமானினுடைய திருவடியை மறவாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த இறைவனிடத்தில் அன்புங்கிற இதுல உரைப்போடு அந்த நெறியில் நின்றார். ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார். அப்படிப்பட்ட அந்த இறைவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அன்பில் ஒரு உரைப்போடு அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னுட்டு அந்த அடியார்களை சொல்றாங்க. அதுல உண்மை இருந்தால் அவர்களுக்கு முன் நிற்பான், அதில் பொய்த்தன்மை இருந்தால் அவர்களுக்கு அவன் தன்னை காட்டாது ஒழித்து விடுவான் அப்படிங்கிறது தான் இதற்கு சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, அப்பரிசு அவ்வினை முற்றி அவர் அகன்று ஏகிய பின்னர் ஒப்பரும் ஆழ்கடல் புக்க உரைப்புடை மெய்த்தொண்டர் தாமும் எப்பரிசாயினும் ஆக ஏத்துவன் எந்தையை என்று செப்பிய வன்தமிழ் தன்னால் சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார். திருநாவுக்கரசு பெருமான கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க. அத சேக்கிழார் எப்பொழுதுமே மங்களமாத்தான் சொல்லுவார். அப்பரிசு அவ்வினை முற்றி, அவங்க நினைச்சு வந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னுட்டு அந்த இது அமங்கலமா அவர் சொல்றதே கிடையாது. அவர்கள் எல்லாம் போனதற்கு பிறகு அந்த ஒப்பரும் ஆழ்கடல் புக்க, கடலுக்குள்ள முங்கியாச்சு நாவுக்கரசு பெருமான். ஆனா உரைப்புடை மெய்த்தொண்டர், இறைவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியில அன்புல உரைப்பு உடைய மெய்த்தொண்டராகிய திருநாவுக்கரசு பெருமான். அவருக்கு அடைமொழி கொடுக்கும்போது சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாங்க? உரைப்புடை மெய்த்தொண்டர். அந்த கடலுக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறமும் இறைவனிடத்தில் அந்த பக்தியோடு பக்தியில உரைப்பு கொண்ட அந்த உண்மைத்தன்மர், நமக்கு என்ன தெரியும்? இறைவனை பாட தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இறைவனை பாடுவோம் அப்படின்னுட்டு சொற்றுணை வேதியல் அப்படிங்கிற அந்த பஞ்சாக்கர பதியத்தை அவங்க பாடுறாங்க. அப்படியே அந்த கல்லு மிதவையா மிதக்கு. அப்போ நம்முடைய அந்த பக்தியில உரைப்பு இருக்கணும். அதான் உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு. 10 தடவை வீட்டில் உள்ள அம்மா அப்பாலாம் நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இல்லறத்துக்கு வரணும் அப்படின்னுட்டு உற்றவர்கள் வருந்தி சொன்ன உடனே மனசு மாறிடக்கூடாது. தான் கொண்ட அந்த கொள்கையில உரைப்போடு இருக்க வேண்டும். அப்படி நாவுக்கரசு இதுல ஆழ்கடல் புக்க அப்படின்னு பதில் போட்டிருக்காங்க.
ஆழ்கடலுக்குள்ள போயிட்டாங்க நாவுக்கரசு பெருமான். அப்படி இருந்தும் அந்த அந்த உரைப்புடை மெய்த்தொண்டர், இறைவனிடத்தில் உரைப்பு உடைய அந்த மெய்த்தொண்டர் நமக்கு என்ன தெரியும், இறைவனை பாடுவோம் அப்படின்னுட்டு அந்த சொற்றுணை வேதியன்கிற பதியத்தை பாடுறாங்க. அப்படியே கல்லு கீழே ஆழ்கடல்ல போன கல்லு அப்படியே மிதந்து மிதவையா மேல வந்துடுது. அப்படி நம்முடைய பக்தியில உரைப்பு இருக்க வேண்டும். உரைப்பு இல்லைன்னா அவன் ஒழித்து விடுவான், தன்னை காட்டாது அவன் சென்று விடுவான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இயற்பகை நாயனார் புராணம். அதாவது இறைவன் தன்னுடைய அந்த இயற்பகை நாயனாரினுடைய மனைவியை கேட்கிறார். இயற்பகை நாயனார் கொடுத்துருதார். உன் சொந்தக்காரங்கள்லாம் என் மேல வருத்தப்பட்டு என்னைய துன்புறுத்துவாங்க, அதனால நீயே துணைக்கு வா அப்படின்னு சுவாமி கூப்பிட்டார். அத பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும் இணையதொன்று யாரே செய்தார், இயற்பகை பித்தனானால் புனையிழை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன் என்று துணை பெறும் பழியை மீட்பான் தொடர்வதற்கு எழுந்து சூழ்வார். இயற்பகை நாயனாருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிட்டுன்னா நாம யாரு, அந்த இயற்பகை நாயனாரினுடைய மனைவியினுடைய சுற்றத்தார்கள், இயற்பகை நாயனாரினுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதான் உற்றவர் வருந்த. அப்படி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி அந்த பெண்ணை நாம் மீட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு அவர்கள் எல்லாரும் வருகின்றார்கள். அதுல இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா, திருவுடை மனைவியாரை கொடுத்திடை செருத்து முன்பு வருவரும் சுற்றம் எல்லாம் வாழினால் துணித்து மாட்டி அருமறை முனியை நோக்கி அடிகள் நீர் அஞ்சா வண்ணம் பொறுவரும் காணம் நீங்க விடுவன் என்று உடனே போந்தார். சொந்தக்காரங்கள் எல்லாம் வாழால வெட்டியாச்சு. வெட்டி தன்னுடைய திருவுடை மனைவியாரை, அந்த மனைவியை கொடுத்து, இனிமேல் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது, இதுக்கப்புறம் உங்களுக்கு காவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த அருமறை முனியை நோக்கி, நீங்க இனிமேல் பயப்படாம இந்த காட்டை விட்டு நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னுட்டு அனுப்பி வைக்கின்றார். அப்படி அந்த உற்றவர்கள் வருந்த, உற்றவர்கள்லாம் வருத்தப்படுதாங்க, இயற்பகை நாயனார் இப்படி செய்தாரு அப்படின்னு வருத்தப்படுகின்றார்கள். ஆனால் இயற்பகை நாயனார் எப்படி இருந்தார், உரைப்பவர்க்கு தான் கொண்ட கொள்கையில் உரைப்போடு இருந்தார் அப்படின்ட்டு. அப்படி அதில் உண்மைத்தன்மை இருந்ததுனால சுவாமியே வருகின்றார். அதுல உண்மைத்தன்மை இல்லை என்றால் அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்துக் கொள்வான் அப்படிங்கிறது அங்க சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் புராணம். அங்கிவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்து கொண்டு வங்கினை பற்றி போதா வல்லுடும்பு என்ன நீங்கான், இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏகப் போந்தான், தம் குலத் தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு என்றான். கண்ணப்ப நாயனாரோடு நாணன் என்கின்ற நண்பன் குடுமித்தேவரை பார்க்க போறான். குடுமித்தேவரை பார்த்தாச்சு. கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவரை விட்டு வரமாட்டுக்கார். அப்ப அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லணுமே,
நாணன் போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாப்புல. என்ன சொல்றாப்புல? அந்த மலையில அந்த சிவபெருமானை தேவனை கண்டான். வளையில பொந்துல இருக்கக்கூடிய வலிமையான உடும்பை போல அவரை பற்றி கொண்டான். உடும்பு எப்படி ஒன்ன பிடிச்சா விடாதோ அதுபோல அந்த குடுமித்தேவரை அந்த காலத்தியப்பரை பிடிச்சுக்கிட்டான். என்ன அவருக்கு சாப்பாட்டுக்கு இறைச்சி எல்லாம் எடுத்துட்டு போறான். என்ன நம்முடைய குல தலைமை, இந்த வேடர் குல தலைமை அரசங்கிற இது வேண்டான்னுட்டான். என்ன அவன் அந்த தேவருக்கு நலப்பட்டான். அந்த குடுமித்தேவருக்கே இப்பொழுது நல்லதை செய்வதற்காக, அவருக்கு பூஜை செய்வதற்காக அவன் தன்னை அர்ப்பணித்து விட்டான் அப்படின்னுட்டு இந்த நாணன் அவங்க அப்பா அம்மாட்டி சொல்றாங்க. அது அடுத்து நாணனொடு காடனும் போய் நாகனுக்குச் சொல்லிய பின் ஊனும் உறக்கமும் இன்றே அணங்கு உறைவாழையும் கொண்டு பேணு மகனார் தம்பால் வந்து எல்லாம் பேதித்து காணு நெறி தங்கள் குறிவாராமல் கைவிட்டார். அந்த நாணன் காடன் இவங்கெல்லாம் போய் நாகன் அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டேக்காரு, உறக்கம் போச்சு. பையனை தேடி, கண்ணப்ப நாயனாரை தேடி. அணங்கு உறைவாளையம் அந்த மனைவிக்கு, அந்த கண்ணப்ப நாயனாருடைய அம்மாவுக்கும் சாப்பாடு இல்லை, உறக்கம் போச்சு. இப்படி ஒரே மகன் அங்க போயிட்டானு அப்படின்னுட்டு. அப்போ உடனே அவங்க 2 பேருமே அவர்களை காக்கக்கூடிய அந்த மகன் யாரு, கண்ணப்ப நாயனாரை நோக்கி மலைக்கு வாராங்க. வந்து என்னெல்லாம் நல்ல விதமா அந்த கண்ணப்ப நாயனாருக்கு எடுத்து சொல்லணுமோ அவ்வளவும் சொல்லுதாங்க. நீ வந்திருப்பா, நம்ம குலம் தழைக்கணும், நம்ம வேடர் குலத்துக்கு சரியான அரசன் இல்லை, நீதான் நம்முடைய வேடர் குலத்துக்கு நீதான் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்கிற, நீதான் அந்த வம்ச விருத்திக்கு நீதான் வரணும் அப்படின்னுட்டு, நீயே ரொம்ப தவம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு விழா எடுத்து நீ பிறந்த, நீயும் இப்படி விட்டுட்டு போனேன்னா என்ன செய்யறது அப்படின்னுட்டு எவ்வளவோ நல்லதெல்லாம் சொல்லுதாங்க. உற்றவர் வருந்த அந்த இடம், உற்றவர் வருந்த. என்ன காணு நெறி தங்கள் குறி வாராமல் கைவிட்டார். கடைசியில பலன் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் இஷ்டம் போல அவர் இருக்கட்டும் அப்படின்னுட்டு அவர்கள் அவரை கைவிட்டு விட்டு அப்படியே அவர்கள் வருகின்றார்கள். அதான் உற்றவர் வருந்த. தாயும் தந்தையும் ஆகிய அந்த உற்றவர்கள் வருந்தினாலும் கொண்ட கொள்கையில் உரைப்போடு கண்ணப்ப நாயனார் இருந்தார். அவருக்கு உண்மையோடு இருந்ததுனால சுவாமி தன்னை காண்பித்தார். உண்மை இல்லாவிட்டால் அவர்களுக்கு அவன் ஒழித்து விடுவான் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா குங்குலிய கலைய நாயனார். குங்குலிய கலைய நாயனார் இதுல பாத்தீங்கன்னா இன்னெறி ஒழுகு நாளில் இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் பன்னெடும் தனங்கள் மாழ பயில் மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். எல்லா வீட்டில் உள்ள செல்வங்களை எல்லாம் வச்சு குங்குலியம் வாங்கி வாங்கி போட்டு அவரு வறுமைக்கு வந்தாச்சு குங்குலிய கலைய நாயனார். அந்த வறுமையின் காரணமாக யாரெல்லாம் வருந்தினார்களாம்? மன்னிய மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய சுற்றத்தார்களும் அவருடைய குழந்தைகளும் வருந்தினார்கள். அதான் உற்றவர் வருந்த. சரி, தன்னுடைய மனைவி சுற்றத்தார்கள் குழந்தைகள்லாம் வருந்துன்னு தன்னுடைய கொள்கையை விட்டாரா? அந்த அம்மா தாலியை கலத்தி கொடுக்கு, வித்து ரூபாயை கொண்டு வாங்க. என்ன செஞ்சாரு? அது சாமி அந்த நேரத்தை பார்க்க இவரை சோதிக்கிறதுக்குன்னுட்டு ஒரு குங்குலிய மூட்டையை கொண்டு வந்துட்டார். குங்குலியத்தை பார்த்த உடனே வீட்டை மறந்துட்டார். கொள்கையில உரைப்பு.
அப்படி அந்த உரைப்போட அவர் இருக்கிறார். உடனே அந்த குங்குலியத்தை வாங்கி கோயிலில் கொண்டு சாம்பிராணி போக போட்டாச்சு. வீட்டில் பசியும் பட்னியுமா இருக்கு. அதான் உற்றவர் வருந்த. வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் வருந்தும் போதும் தான் கொண்ட கொள்கையில் உரைப்போடு அவர்கள் இருந்தார்கள். இருந்ததுனால சுவாமி எதிரில் வந்தார். அது அடுத்து பார்த்தீங்கன்னா கோச்சங்கட் சோழ நாயனார் பிறவாது ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என்கால் உற ஆர்த்தெடுத்து தூக்கும் என உற்ற செயல் மற்றது முற்றி அரவாணர்கள் சொல்லிய காலம் அணைய பிணிவிட்டு அருமணியை இரவாது ஒளிவாள் பெற்றெடுத்து என் கோச்சங்கனானோ என்றாள். ஒரு நாழிகை கழிச்சு பிறந்துச்சுன்னா இந்த குழந்தை சிவபெருமானிடத்தில் பக்தி உள்ளவனாக இருப்பான், கோயில்கள்லாம் கட்டுவான், நல்ல அரசனாக இருப்பான்னுட்டு சொல்றாங்க. அந்த அம்மையார் சிவபக்தியில மிகுந்தவர்கள். அரசனுடைய உத்தரவு வேற, காலை தூக்கி கட்டுங்க அப்படின்றாங்க. அந்த ஒரு நாளிகை கழிச்ச உடனே அந்த காலை கீழே இறக்குன உடனே அந்த அம்மா இறக்கக்கூடிய தருவாய். குழந்தையும் பெற்றுருந்தாங்க. அந்த குழந்தை கண்ணுக்கு அந்த பனிக்கூடத்துல கொஞ்சம் நேரம் இருந்ததுனால அதுக்கு கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அதனால அந்த குழந்தைய பார்த்து செங்கனானோ, என்னுடைய அரசனாகிய சிவந்த கண்களை உடையவனோன்னு அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த அம்மாயி இறந்துருந்தாங்க. அதான் உற்றவர் வருந்த. இப்படி செஞ்சா மனைவிக்கு ஆபத்து வருமே அப்படின்னுட்டு அந்த கணவனும் வருத்தம் பட்டிருக்கணும். அப்படி எல்லாரும் வருந்துமாறு அந்த பெண் தான் கொண்ட கொள்கையில உரைப்போட அந்த அரசியார் இருந்ததுனால கோச்சங்கட் சோழன் கிடைத்தான். அதான் உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு அந்த தான் கொண்ட அந்த பக்தியில உரைப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சண்டிகேஸ்வரர் புராணத்துல பாத்தீங்கன்னா சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர் இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் வந்து மழுவாயிட எறிந்தார் மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும். தன்னுடைய மகன் இப்படி பாலை எல்லாம் வம்பாக்குதானேன்னுட்டு உற்றவர் தகப்பனார் வருந்துகின்றார். அந்த சண்டிகேஸ்வர நாயனார் பூஜை பண்றாரு. அதுக்கு தடையாக அவர் இருக்கின்றார். உடனே அந்த கையில இருக்கக்கூடிய அந்த கோலை தகப்பன்னு கூட பார்க்கல. உற்றவர் வருந்த தகப்பன்னு கூட பார்க்கல. அந்த கோலை எடுத்து கோபத்துல வீசுறாரு. அது மழுவாக அவருடைய கால்களை வெட்டி விடுகிறது. அப்படி தான் செய்யக்கூடிய அந்த பக்தி பூஜையில உரைப்போடு சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார். அந்த உரைப்புத்தன்மை நமக்கு வேண்டும் அப்படிங்கிறாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநீலகண்ட நாயனார் புராணம். இன்னொரு 2 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதர் ஆர்த்தமையும் என்றன் மனத்தினும் தீண்டேன் என்றார். எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னுட்டு என்னை தீண்டக்கூடாதுன்னு அந்த அம்மா ஆணையிட்டு விடுகின்றார்கள் திருநீலகண்டத்தின் மீது. திருநீலகண்டருடைய மனைவி எம்மைன்னு சொன்னதுனால உன்னையும் தீண்ட மாட்டேன், இனிமேல் எந்த பெண்ணையும் நான் தீண்ட மாட்டேன், என்னுடைய திருநீலகண்ட பெருமான் மீது நீ ஆணையிட்டு சொல்லிவிட்டாய் அல்லவா அப்படின்னுட்டு 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் உற்றவர், கணவன் மனைவி. அவர்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் வயதான காலம் முழுவதும் வருந்தி அந்த இளமையை கழித்து கொண்டு கொண்ட கொள்கையில் உரைப்போடு இருந்தார்கள்.
அப்படி அந்த நம்முடைய உற்றவர்களெல்லாம் வருந்துமாறு நம்மை அவர்கள் மீண்டும் உலகியலுக்கு இழுத்தாலும் நாம் அதிலிருந்து விலகி அந்த இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த பக்தி மார்க்கத்தில் நாம் உரைப்போடு இருக்கும் பொழுது அவன் நமக்கு முன்னால் எதிரில் வந்து நிற்பான். அதில் பொய்த்தன்மை வரும்போது அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்து விடுவான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.